அனைவருக்கும் வணக்கம். வருக. எனக்கு பேச வாய்ப்பளித்த குபேரா அரச கட்டளை சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வாஸ்து பத்தி பேச வந்திருக்கேன். வாஸ்து என்பது வீ வீட்டுக்கு ஒரு விதமா பார்க்கணும், கம்பெனிக்கு ஒரு, கோயிலுக்கு ஒரு 3 வகையாக பார்க்கிறது. இது ஃபர்ஸ்ட்டு ஒரு வீடு கட்ட நீங்க ஆரம்பிக்கும்போது, காலிமனை சரியாக உள்ளதா அந்த இடம் சரியான தேர்வா அப்படின்னு காலிமனையை பார்க்கணும். காலிமனை, தெருப்பார்வை, தெருக்குத்து, சதுரம் செவ்வகமா இருக்குதா அப்படின்னு முதல்ல ஆய்வு பண்ணணும். குறைந்த அளவு 40, 30 உதாரணமாக சதுரமா இருக்குது அல்லது செவ்வகமா இருக்குனாலும் 40க்கு 30 குறையாத இருக்கணும். அப்பதான் ஒரு வாஸ்து பிரகாரம் வீட்டை கட்ட முடியும். வாஸ்து வந்து பஞ்சபூதங்களே அடக்கியதுதான் வாஸ்து. வாஸ்து வந்து பஞ்சபூதங்கள் சரியான முறையில் இயக்கும் கலைதான். இயற்கையும் செல்லும் போது மட்டுமே மகிழ்ச்சி மற்றும் வெற்றிகரமாக வாழ்க்கையை நாம் வாழ முடியும். ஒருவர் வந்து ஒரு 20 அடிக்கு 60 அடி அப்படிங்கிறது ஒரு வீடு கட்டினா கண்டிப்பா வாஸ்து வராது. அது வாஸ்தே பார்க்க செலவில்ல. அந்த அப்படி இருக்கிற வீடு நீங்க நிறைய நிறைய அனுபவத்துக்கு பார்த்திருப்பீங்க. சின்னதா ஒரு 20 அடி 10 அடி அகலத்தில் இருக்கிறதெல்லாம் அவங்க வாழ்க்கை அந்த தன்னிலையிலே இருக்கு. பெரிய நிலைமைக்கு வர முடியாது. அதே மாதிரி ஒரு வீடு வந்து திசை காட்டி மூலியமா திசை துல்லியமாக பார்த்துதான் அந்த வீடு கட்டணும். திசை திரும்பிய பில்டிங்ல உதாரணத்துக்கு வந்து வடக்கு பார்த்து வீடு கட்டலாம் அப்படின்னு இருக்கிறீங்கன்னா திசை வந்து வடமேற்கு பார்த்து வாய்மூலை பார்த்த மாதிரி அந்த பில்டிங்கை சரியான நீங்க கட்ட அந்த திசை மாதிரி இருந்தா வாய்மூலை பார்த்த மாதிரி கிராஸா வந்துடும் அந்த பில்டிங். அதை வந்து கிழக்கு முன்னா அந்த பிளானை மாற்றி கிழக்கு முன்னா இடம் இருந்து கிழக்கு பார்த்து அதை கட்டினா திசை சரியா பண்ண முடியும். ஒரு ஒரு வீட்டுல வந்து ஒரு லேடிஸ்க்கு அடிக்கடி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருது அப்படின்னா அந்த வீட்டுல கேட்டு பாருங்க, தென்மேற்கு மூலையில செப்டி டேங்க் கண்டிப்பா போட்டிருப்பாங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஒருவர் வந்து ஆரோக்கியமா நிம்மதியா வாழணும் அப்படின்னா வாஸ்து பிரகாரம் கரெக்டா அமைச்சா மட்டும்தான் பண்ண முடியும். வாஸ்து தப்பா பெட்ரூம் தப்பா போயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒரு தொழில் நிறுவனத்துக்கு போய் அவங்க அங்க வேலை செஞ்சுட்டு அவங்க அங்க ஓனர் இருக்கிறாங்க, வேலைக்காரர் யாரா இருந்தாலுமே அவங்க அங்கிருந்து வந்து நிம்மதியா நைட்டு தூங்கினாத்தான் அடுத்த நாள் காலை அவங்க போய் வீட்டுல சரியா கம்பெனில தொழில் பண்ண முடியும். ஆனா வீட்டுல வந்து நிம்மதியா தூக்கம் வராது. குபேரம் போல பெட்ரூம் போ மெயின் வீட்டுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பெட்ரூம் தவற அமைச்சுட்டா தூக்கமே கண்டிப்பாக வராது. ஒண்ணு. அதே மாதிரி ஒரு வீட்டுல வடகிழக்கு மூலையில படி போட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுல ஆண்கள் நல்லா இருக்காங்களா, நீங்க மூத்த ஆண்கள் நல்லா இருக்காங்களா, அந்த வீட்டில் இருக்கிற மூத்த ஆண்கள் நல்லா இருக்காங்களா நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஒரு ஒரு மனைய வந்து 4 திசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு மனையை வந்து 8 திசையா பிரிச்சு அதுல எங்கெங்க பெட்ரூம் வரணும், பாத்ரூம் எங்க வரணும், பூஜை ரூம் எங்க போடணும் அப்படிங்கிறத நீங்க அமைச்சாதான் சரியா அமைக்க முடியும். வாஸ்துக்கு வந்து பரிகாரம் இருக்குதா அப்படின்னா பரிகாரம் இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். என்ன ஒரு காரணம்னா உதாரணம் சொல்றேன். செப்டி டேங்க் வந்து வடமேற்கு மூலையில போட்டா கரெக்டான 100% வாய்ப்பு அமையும். ஒரு சிலர் தென் கிழக்குல போட்டிருப்பாங்க. அடுத்தது கிழக்கு பகுதியில கூட போட்டிருக்கிற வீட்டை நான் பார்த்திருக்கிறேன். அப்படி அது இல்லாத ஜலமூலை வடகிழக்கு பகுதியில போட்டிருக்கிற வீட்டை பார்த்திருக்கிறேன். அந்த வடகிழக்கு மூலையில ஒரு செப்டி டேங்க் வந்தால் அந்த வீட்டில் ஒரு உயிரை எடுத்துதான் அதை நீங்க சரி பண்ண முடியும். ஒரு உயிர் போன உட்பட நான் பண்ணேன். காஞ்சிபுரத்துல ஒரு வாஸ்துக்கு போன மாசம் போயிருந்தேன். அந்த வீட்டுல வடகிழக்கு மூலை செப்டி டேங்க், தனி டேங்கே இல்லை. ஆனா அதுல வந்து ஒரு 2 பேரு அண்ணன் தம்பி. அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை, தம்பிக்கு கல்யாணமே ஆகாத இப்போ இறந்ததுக்கு பிற்பாடுதான் இது ஆல்ட்ரே பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு சில விஷயம் வந்து அந்த இடத்துல தவறு நடந்துட்டா அவங்க உயிரை அவங்க எடுக்கக்கூடிய அளவுக்கு உடை வாஸ்து விட்டுருது. இப்ப செப்டி டேங்க் வந்து இணைய பொறுத்தளவுக்கு படி தப்பா இருந்தாலும் செப்டி டேங்க் தப்பா இருந்தாலும் இடிச்சு கண்டிப்பா சரியான இடத்துக்கு மாத்துறது ஒண்ணுதான் தீர்வு ஒழிஞ்சு இது இல்லது வேற இதுல எந்த ஒரு பரிகாரமும் கிடையாது. இப்போ 50 லட்சம் 1 கோடி போட்டு வீடு கட்டுறாங்க. ஆனா கட்டும் போது ஒரு வாஸ்துக்காரர் வச்சு காலி இடமோ அல்லது கட்டுற பிளான் கொடுத்து ஒருத்தருக்கு பாக்குறது, அந்த இடத்தை கூட்டியாந்து ஒரு வாஸ்துக்காரருக்கு பாக்குறது யாருமே இல்லை. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ரொம்ப தொந்தரவு, மன உளைச்சல், தூக்கமின்மை எல்லாம் ஏற்பட்டு வாஸ்துக்காரருக்கு பணம் கொடுக்க முடியாத கண்டிஷன்ல தான் வாஸ்து கூப்பிடுறாங்க. அதே மாதிரி இப்போதைக்கு ஒரு வடகிழக்கு ஒரு இங்க திருப்பூர்ல தான் ஒரு வாஸ்துக்கு போயிருந்தேன்.
அவங்க வீட்டுக்கு வந்து நிறைய வாஸ்துக்கார் வந்து பார்த்துருக்காங்க. எனக்கு கிட்டத்தட்ட 3 மாசம் கூட்டு நான் என்னால போக முடியல. அந்த பார்த்தவங்க அத்தனை பேருமே இந்த வீடு தப்பான வீடு, படி தப்பு, இந்த வீட்ட வித்துட்டு போயிருங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா நான் போய் பார்த்தா அந்த வீட்டுல எந்த தப்புமே கிடையாது. வடகிழக்கு கார்னர் சைட்டு சரியான முறையில வாஸ்து அமைச்சிருந்தாங்க. ஒரு பெட்ரூம்ல மட்டும் ஒரு கவர் இருந்தது. அது மட்டும் தான் ஆல்டர்னேட் சொன்னேன். ஆனா அவங்க என்ன ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, எல்லாருமே வித்தரசுன்னு சொல்லிட்டாங்க. இதுல வந்து ஒரு சூசைட் நடந்துருச்சு வீட்ல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிற்பாடு உங்களுக்கு வேற எங்க இடம் இருக்குது எல்லாம் காட்டுங்க அப்படின்னு. மறுபடியும் ஒரு 4 இடம் காட்டுனாங்க. 4 இடத்துல ஒரு இடம் வந்து நான் என்ன நினைச்சேன்னா, இந்த வீட்டுக்கு தான் சூசைட் நடந்துருச்சுன்னு நான் நினைச்சேன். ஆனா அவங்க வேற இடத்த எல்லாம் காட்டும்போது, ஒரு இடத்த வந்து இந்த இடம் உங்களுக்கு ஆகாது. இத குடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். அதுல ஒரு சின்ன குபேர மூலையில ஒரு ரூம் போட்டுருக்காங்க. அதுல தான் அவரு சூசைட் பண்ணியிருக்காரு. அப்போ நம்ம வாஸ்துக்கு போய் ஒரு இடத்துல ஒரு தப்பு இல்ல அப்படின்னா, அதுக்காக நம்ம மாத்து அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது என்ன அவங்களுக்கு வேற எங்க இடம் இருக்குதோ, அத ஆய்வு பண்ணி சரியான தீர்வு அவங்களுக்கு குடுத்துட்டு வரணும். ஏன் அவ்வளவு வணக்கம். பேர் வாஸ்து சிங்கிய ராமசாமி. மொபைல் நம்பர் 9842380731. 98423 80 80 731.